அந்த 10வது கேள்வி ஒரு கவா இருக்கும். 10வது கேள்வி பார்த்துட்டேன். சாலக சக்தியோட சம்பந்தப்பட்டது. 11வது கேள்வி. இதுல நைட்ரேட்டத்திற்கு உட்படும் வீதம் அதிகரிக்கும் வரிசை என்று கேட்போம். என்னண்டா உங்களுக்கு ஏவும் கூட்டம் ஏவல் அகற்றும் கூட்டங்களை இனங்காண தெரியும். சரியா? பென்சீன் வளையத்துல இந்த பிரதியீட்டு தாக்கங்கள் எல்லாம் பென்சீன் வளையத்துல நிகழ்ற பிரதியீட்டு தாக்கங்கள் எல்லாமே எலக்ட்ரான் நாட்ட பிரதியீட்டு தாக்கங்கள். அதாவது ஒரு கருநாடி வந்துதான் இந்த எலக்ட்ரானை பிரதியீடு ஐதரசனை பிரதியீடு செய்து கொள்ளும். ஒரு எலக்ட்ரான் நாடி எலக்ட்ரான் நாட்ட பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்க போகும். சரிதான்? அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் செறிவுல தான் இது நாடி வாரது தங்கி இருக்கும். நாடி வார வேகம் தங்கி இருக்கும். வளையத்துல இருக்கிற எலக்ட்ரான் செறிவு அதிகரிச்சால் இந்த நேரேற்ற கூறு விரைவாக தாக்கத்துக்கு உட்படும். இங்க எலக்ட்ரான் செறிவு குறைவடைஞ்சால் இந்த நேரேற்ற கூறு கவரப்படுவது குறையும். அப்ப என்னதான் E+ இங்க அடிக்குது என்று நாங்கள் சொன்னாலும் ஒரு நேரேற்றம் நகருவதாக பொறிமுறையில காட்டலாம். அது நேரேற்றம் என்பது கரு ஒரு நாள் நகராது. அவ யார் நகரலாம் என்றால் எலக்ட்ரான் தான் நகரலாம். அவ எலக்ட்ரான் பிணைப்பு உடைஞ்சு அங்க போகும் என்று நாங்கள் சொல்லுறது இந்த E+ன்றது இதுல இணைகிறத காட்டுறதுக்காக. அப்ப இவர் இங்க வார மாதிரி அம்புக்குறி ஒருபோதும் காட்ட முடியாது. அப்ப இதுல தரப்பட்ட கட்டமைப்புகள்ல எந்த வளையத்தில எலக்ட்ரான் செறிவு உயர்வாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் செக் பண்ண வேண்டும். அதுக்கு பென்சீன் வளையத்தில இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம் என்று அடையாளப்படுத்த. ஏயில பாத்தீங்கன்னு சொன்னால் NO2 கூட்டம் இருக்கு. NO2 கூட்டம் ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம், மிகவும் வலிமையான ஏவல் அகற்றும் கூட்டம். அடுத்தது OH கூட்டம். OH கூட்டத்தில இருக்கிற ஆக்சிஜன் தனிச்சோடு இலத்திரங்களை வளையத்துக்கு வழங்கி பரிவுக்கு உட்படுவதால இது வலிமையான ஏவும் கூட்டம். அடுத்தது தொலியின். தொலியின்ல பரிவு இல்லை என்றாலும் அது துணிவாலே அது என்ன செய்ய மாட்டா பிணைப்பு இலத்திரங்களை வளையத்துக்குள்ள தள்ளி வளையத்துல இலத்திரன் செறிவை அதிகரிக்கும். அப்ப CH3 கூட்டம் ஒரு ஏவும் கூட்டம். அடுத்தது பென்சீன். பென்சீன்ல இயல்பாகவே ஒரு எலக்ட்ரான் அடர்த்தி இருக்கு. இதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் தாக்க வேகத்தை ஒப்பிட போறோம். தாக்க வேகம் வளையத்துல இருக்கிற எலக்ட்ரான் செறிவோட தொடர்பட போகும். அப்ப டியை விட எலக்ட்ரான் அடர்த்தி குறைந்தவர் தான் A. காரணம் இவர் ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம். பரிவு காரணமாக வளையத்து எலக்ட்ரான் என்ன செய்யும் என்று சொன்னால் வளையத்தில இருந்து வெளியில எடுக்கும். சரியா? இந்த பிணைப்பு உடைஞ்சு வெளியில வர இது உடைஞ்சு என்ன செய்யும்னா இங்கால போகும். வளையத்துக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான் குறைக்கப்படும். நைட்ரோபென்சீன்ல வளையத்தில இருக்கிற எலக்ட்ரான் செறிவு குறைக்கப்படும். ஓதோ பெரா தாளத்துல நேரேற்றம் தூண்டப்படும். பிரதியீடு நடக்கும். ஆனால் நடக்கிற வேகம் பென்சீனோடு ஒப்பிடும் போது குறைவாக காணப்படும். அப்ப டியை விட ஏயில எலக்ட்ரான் அடர்த்தி குறைவு. நாங்கள் இப்ப எலக்ட்ரான் அடர்த்தியை ஒப்பிடும். எலக்ட்ரான் அடர்த்தி பென்சீனை விட நைட்ரோபென்சீன்ல குறைவு. காரணம் NO2 கூட்டம் வலிமையான ஒரு ஏவல் அகற்றும் கூட்டம். வளையத்து எலக்ட்ரான் சரிவை மின்னது தன்மையாலையும் வெளியில இழுக்கும், பரிவாலையும் வெளியில இழுக்கும். அடுத்தது பியும் சியும் டியை விட கூட. அப்ப பிக்கும் சிக்கும் டியை விட கூட. காரணம் ரெண்டுமே ஏவும் கூட்டங்கள். பிணைப்பு எலக்ட்ரான்களை உள்ள தள்ளுறதால CH3 கூட்டம் ஒரு ஏவும் கூட்டமாக தொழிற்படும். இது ஆக்சிஜன் தனிச்சோடு எலக்ட்ரான்களை உள்ள வழங்கி பரிவுக்கு உட்படுவதால ஃபீனோல் ஒரு ஏவும் கூட்டமாக தொழிற்படும். அப்ப ஃபீனோல்ல இருக்கிற
ஒட்சிஜன்ல இருக்கிற தனிச்சோடி இலத்திரன் வந்து வளையத்துக்கு உள்ளவன் வளையத்துக்கு உள்ள வாரதால ஓதோ பரா காணங்கள்ல இலத்திரன் செறிவு என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். வளையத்துல இலத்திரன் சரிவு ஓதோ பரா தானங்கள் அதிகரிக்கப்படும். ஆகவே இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்க வேகம் வந்து அதிகரிக்கும். இப்ப இந்த ரெண்டு பேருமே இலத்திரன் சரிவு அதிகரிக்கிற வேகம் கூட்டம். இதுல யாருக்கு வலிமை கூட? இவர் திணிவால பிணைப்பு இலத்திரங்களை தான் மெதுவா தள்ளுவார். இவர் தனிச்சோடி இலத்திரங்களை வச்சு உள்ளே வழங்கு. ஆகவே CH3 கூட்டத்தின் ஏவும் தன்மையிலும் பார்க்க OH கூட்டத்துக்கு ஏவும் தன்மை கூட. இந்த OH கூட்டத்தின் ஏவும் தன்மையை விட NH2 கூட்டத்துக்கு ஏவும் தன்மை கூட. ஏண்டா மின்னதி தன்மை வந்து ஒட்சிஜனோட நைதரசனை குறைவு. ஒட்சிஜன் என்ன செய்யும்னா தனிச்சோடி இலத்திரங்களை உள்ள வழங்குற அதே நேரம் மின்னதித்தன்மை வேறுபாடு காரணமாக பிணைப்பு இலத்திரங்களை வெளியில இழுக்கும். அனிலின்ல இதே பரிவு இருக்கு. அனிலின்ல பரிவு இருக்கு, தனிச்சோடி இலத்திரம் உள்ள வரும். ஆனா மின்னதித்தன்மை வேறுபாடு காரணமாக வெளியே அகற்றுறது ஒட்சிஜனை விட குறைவு. ஆகவே OH கூட்டத்திலும் பார்க்க NH2 கூட்டம் வந்து வலிமையான ஏவும் கூட்டம். சரியா? OH கூட்டத்திலும் பார்க்க NH2 கூட்டம் வந்து வலிமையான ஒரு ஏவும் கூட்டம். அப்ப உங்களுக்கு CH3 கூட்டத்தை விட OH கூட்டம் வலிமையான ஏவும் கூட்டம். அப்ப இது ஏவும் தன்மையிலே அதிகரிச்சு. ஆகவே உங்களுக்கு தாக்க வேகம் வந்து யாருக்கு மிகவும் உயர்வாக இருக்கும் என்றால் பிக்கு உயர்வாக இருக்கும். டியை விட சிக்கு கூட, சியை விட பிக்கு உயர்வாக இருக்கு. காரணம் இலத்திரண்டு அடர்த்தி. இலத்திரண்டு அடர்த்தி வளையத்தில் அதிகரிக்கும் போது இலத்திரன் நாட்ட பிரதியீட்டு தாக்கத்தின் வேகமும் வந்து அதிகரிக்கும். உங்களை கேட்டது பின்வரும் சேர்வைகளில் நைட்ரேட்டத்துக்கு உட்படும் வீதம் அதிகரிக்கும் வரிசை என்று கேட்டு. இதுக்கு நீங்க நைட்ரேட்டம் செய்தால் இன்னொரு நைட்ரேட்டம் நடக்கும். இரண்டாவது நைட்ரேட்டம் நடக்கும். ஆனா மூன்றாவது நைட்ரேட்டம் நடக்காது. இதுக்கு நைட்ரேட்டம் செய்வதற்கு நைட்ரேட்ட கலவைதான் பயன்படுத்தவும். செறிந்த HNO3 செறிந்த H2SO தான் பயன்படுத்தவும். நைட்ரேட்ட கலவை. சரியா? செறிந்த H2SO செறிந்த HNO3 பயன்படுத்தவும். இவருக்கு நைட்ரேட்டம் செய்வதற்கு ஐதான HNO3 போதுமானது. பீனோலுக்கு நைட்ரேட்டம் செய்வதற்கு ஐதான HNO3 போதும். அதாவது ஊக்கி தேவையில்லை, ஒரு பிரதியீடு நடக்கும். நீங்கள் செறிந்த HNO3 பயன்படுத்தினால் 3 பிரதியீடு நடக்கும். கான்சன்ட்ரேட்டட் HNO3 பயன்படுத்தினால் 3 பிரதியீடு வந்து நிகழும். சரியா? நைட்ரேட்ட தாக்கத்துல வந்து நைட்ரோ பென்சீனுக்கு சாதாரண பென்சீனுக்கு நைட்ரேட்டம் செய்வதை விட வெப்பம் அதிகரிக்கப்பட வரும். பிரதியீடு நடக்கும், இரண்டாவது பிரதியீடு நடக்கும். பீனோலுக்கு செறிந்த HNO3யோட 3 இடத்துல பிரதியீடு நடக்கும். TNP என்று சொல்றது ட்ரை நைட்ரோ பீனோல், TNP. ஐதான HNO3 பயன்படுத்தினால் ஒரு இடத்துல பிரதியீடு நடக்கும். ஐதான HNO3க்கு பீனோலுக்கு ஒரு இடத்துல நடக்கும். தொலியினுக்கு அடுத்த பிரதியீடு செய்யறதுக்கு நைட்ரேட்ட கலவை தான் பயன்படுத்துவோம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பெறப்படுகின்ற விளைவுக்கு நிபந்தனையை கூட்டிக் கொண்டு போனால் 3 பிரதியீட்டை பெறலாம். தொலியினுக்கு 3 பிரதியீடு பெறலாம். அது ஒவ்வொரு ஸ்டெப்ல நீங்கள் நிபந்தனையை கூட்டி என்ன செய்யணும்னா நைட்ரேட்டம் செய்யணும். பீனோலுக்கு வர மாதிரி ஒரே இடத்துல உங்களுக்கு கிடையாது. TNT என்று சொல்றது ட்ரை நைட்ரோ டொலின். இது TNT, இது TNP. இது TNT வெடிபொருள்னு சொல்றது. இந்த 2ஆம் உலக யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டிலே 16,000 மெட்ரிக் டன்னுக்கு மேற்பட்ட TNT வெடிபொருள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காரு சக்தியை வழங்குறதுக்காக. சரியா? TNT என்பது ஒரு வெடிபொருள், ட்ரை நைட்ரோ டொலின். இதுக்கு 3 பிரதியீடு சாத்தியம். இதை போல வேகம் இல்லை. இந்த தாக்கங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னா தாக்க வேகத்தை ஒப்பிடலாம். இதுக்கு பென்சின் தான், இப்ப நைட்ரோ பென்சின். இதுல நீங்க நைட்ரோ பென்சினுக்கு செறிந்த 150 பாய்ச்சிக்கு மேற்பட்ட ஒரு வெப்பநிலை இதுக்கு பயன்படுத்த வேண்டி. சரியா? இதுல உங்களுக்கு வேற ஏதாவது விளக்கம் வேணும்னா நீங்கள் பாடம் தானே தேவையா எனக்கு டச் பண்ணினீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏதாவது விஷயம் சொல்லணும்னா
விளங்கையில பென்சீனை விட இது இந்த 2வது பிரதியில் நடைபெறாதுன்னு சொல்லி இப்ப ரிசோர்ஸ் புக்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படித்தானே? ஓ, அதாவது நைட்ரோ பென்சீனுக்கு CH3 கூட்டத்தை ஏத்தியலாதுன்னு சொல்லியிருக்கு. ஓ, இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்ல அந்த அப்படி ஒரு தன்மை சொல்லப்பட்டிருக்கு, நோட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, நானும் பார்த்தேன். ஆனால் நைட்ரோ பென்சீனுக்கு இன்னொரு பிரதியீட்டு நிகழ்த்தப்படக்கூடியது நிபந்தனை தான் நாங்கள் மாற்ற வேண்டி வரும். சாதாரண நிபந்தனையில அந்த தாக்கம் நடக்காது. அதான் அந்த இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்லாம் அந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் நிகழாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நான் சில இதுகளை பார்த்துக்கேன், சில புத்தகங்களை பார்த்துக்கேன், நாங்கள் படிக்க 2வது பிரதியில் நடக்கும் என்றுதான் நாங்கள் படிச்சினாங்க. இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்ல அவங்க சொல்லி இருக்காங்க, அப்படி ஒரு தகவல் சொல்லி இருக்கிறாங்க. குளோரினை விட மின்னணுத்தன்மை கூடிய ஒரு மூலகம் இது கூட்டம் வந்து பென்சீன் வளையத்துல பிரதியிடப்பட்டிருந்தா அது 2வது பிரதியீடு சாத்தியம் இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் பென்சீன் வளையத்தோட ஒப்படைக்குள்ள தாக்க வீதம் குறைவு என்றதை நாங்கள் அதுல விளங்கி கொடுத்தோம். நைட்ரோ பென்சீனுக்கு தாக்க வீதம் குறைவு. பிரதி அப்ப ஏதோ ஒரு தாக்கத்துக்கு உட்படும் தானே பென்சீன். அப்ப நைட்ரோ பென்சீனுக்கு இனி தாக்கமே இல்லை என்ற ஒரு கேட்டகரியே அதுல சொல்லப்படுது. என்ன, நாங்கள் எத்தனையோ மாற்றீடுகள் எல்லாம் பார்க்கிறோம், இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி அந்த மாற்றீடு நாங்கள் செய்யணும். பார்த்துருக்கீங்க நைட்ரோ பென்சீன்ல. அப்ப அவைய கருத்தின்படி நைட்ரோ பென்சீன் என்று சொன்னால் நைட்ரோ பென்சீன்ல அடுத்த பிரதியீடுன்றதை ஒன்று நடக்கவே கூடாது. சரி, அப்ப சில நேரத்துல நாங்கள் மாற்றீட்டுல இந்த விஷயத்த கருத்துல கொண்டு NO2 கூட்டத்தை முதல் இணைக்காமல் மற்ற கூட்டத்தை முதல் இணைச்சு என்ன செய்யலாம்னா கொண்டு வரலாம். எத்தனையோ மாற்றீடுகள் எல்லாம் பிரபலமானவர்கள் எழுதின புத்தகங்கள் அப்படி எல்லாமே அந்த நைட்ரோ பென்சீனுக்கு தாக்கம் போட்டுதான் இருக்கு. இப்ப இந்த ஏதோ ரிசோர்ஸ் புக்கை பார்த்துட்டு எங்கட சிலபஸ்ல அப்படி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். இதுல எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை கூடியதாக இருக்கும்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏனென்றா இங்கேயோ ஒரு புத்தகங்கள்ல வந்து இந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, தாக்கம் நடத்தப்படலாம்னு சொல்லி. அதனாலதான் இதுவரை காலமே நாங்கள் அதை பற்றி காட்சி கொண்டு வந்திருக்கோம். இப்ப ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் புக்கை மேற்கோள் காட்டி அவை என்ன செய்யணும்னா அந்த தகவலை போட்டிருக்கலாம். சரி, அப்படி என்றா நாங்கள் பிராக்டிஸ் இருக்கிற எத்தனையோ மாற்றுகளே புலையா போகுது. அதை நாங்கள் ஞாபகத்துல வச்சிருக்கலாம். இங்க ABC கேள்வி கூட்டு கேள்விகளை சொல்லிக்கல ரிசோர்ஸ் புக்ல சொல்லி இருக்கிற தகவல் அதை நாங்கள் சரியென்று எடுத்துக்கொண்டு போகலாம். சரியா, தாக்கம் அப்படின்னு சில இடத்துல வரையக்குள்ள அந்த தாக்கம் போட்டா தான் தாக்கம் நிகழும். நாங்கள் தாக்கம் போட்டு தாக்கத்தை நிகழ்த்தி கொண்டுதான் போவோம். இப்போ உதாரணத்துக்கு 2013 நினைக்கிற ஒரு இசை கேள்வி ஒன்று, கலப்புலோகத்துல இருக்கிற CU சொப்பின் பெர்சன்டேஜ் துணிரங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. 5 பாருங்க, ஐதான H2SO4 அந்த கலப்புலோகம் கரைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஐதான H2SO4 கலப்புலோகம் கரைக்க Cu2+ என்ன ஒட்சியேற்றப்படும்ன்றது ஒரு பெரிய கேள்வி. ஆனா அது ஒட்சியேற்றப்பட்டு Cu2+ வருகுதுன்னு எடுத்தாதான் அதுக்கு KI கரைசல் சேர்க்க I- வந்து I2 ஒட்சியேற்றப்பட்டு அது விடுவிக்கப்படும் சொல்லுது. அந்த I2 Na2H2O3 நியமிச்சு Na2H2O3 மூலக்கண்டு, அதுல இருந்து I2 மூலக்கண்டு, அதுல இருந்து Cu மூலக்காண்டு. அந்த கேள்வியில ஸ்கீமில கூட இந்த விதமான பிளெக்சிபிலிட்டியும் இல்லை. அது வளமையாவே தாக்க நடக்கிற மாதிரி எடுத்து அந்த கேள்வி செய்யுது. சில நேரத்துல அப்படித்தான் முரண்பாட்டுக்குரியதாக இருக்கும். நீங்கள் அந்த நோட் தானே அவை தந்திருக்கிற விஷயம் தான், அவை அதுல நீங்கள் பொய்யன்னு சொல்லிடலாம், அது உண்மை தாமகம். கூற்று சொல்லப்படும் போது சரியென்று எடுத்துக்கொள்ளுங்க. தாக்கம் என்று பார்க்கும்போது தேவைப்பட்டால் தாக்கம் போடத்தான் வேணும் என்று தேவைப்பட்டால் நீங்க தாக்கத்தை போட்டு எழுதுங்க. அதுல எனக்கு வேற விளக்கம் எனக்கு சொல்ல தெரியல, நான் அப்படி வேணும்னா யார்கிட்டையும் கேட்டும் பார்க்கிறேன். இதுவரைக்கும் 2017 சிலபஸ் அப்டேட் வரைக்கும் எல்லாருடைய மாற்றீடுகள்லையுமே இந்த நைட்ரோ பென்சீனுக்கு அடுத்த பிரதியீடு போடப்பட்டிருக்கு. ஒரு மென்ஷன் பண்ணிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல, மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்கள் அதான் கருத்துல கொண்டு கேள்விக்கு விடையளிக்க பாருங்க. சில நேரத்துல என்னன்னு சொல்றது, சொன்னதை திருப்பி கேட்க அதை அப்படியே சொல்லிட்டா சரி, அதுக்கு முரணா சொன்னா போல வேறொரு வருஷத்துல சிலபஸ் அப்டேட் பண்ணிக்கல அப்ப என்ன சொல்லினோ அதை திருப்பி சொன்னா சரி. சரி, அதுக்கு ஒண்ணு செய்ய என்ன இல்லைன்னா ஒரு தடவை சரியான யூனிட்டி இல்லை.
யாருமே இங்கே ஒரே மனநிலையில இல்லை. ப்ரிப்பேர் பண்ற ஆக்கள்ல இருந்து படிப்பிக்கிற ஆக்கள்ல இருந்து படிக்கிற வரைக்கும் ஒரு தரட்டே ஒரு தெளிவான சில விடயங்கள்ல முடிவில்லை. அதால அவர்களே திருப்பி திருப்பி குழம்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு குறித்த ஒரு விடயத்துல ஒரு தரட்டையும் ஒரு யூனிட்டி இல்லை. ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இருக்கிற டேட்டா வேல்யூவை செக் பண்ணினால் அதுல இருக்கிற டேட்டா வேல்யூன்ற பெருமானம், அதே போய் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில டேட்டா வேல்யூ செக் பண்ண அதே மூலகத்துக்கு இன்னொரு பெருமானமும் கொடுத்து ஒரு பொருத்தம் இல்லாத டேட்டா வேல்யூ ரிசோர்ஸ் புக்ல நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா ஜெனரல் கெமிஸ்ட்ரி நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ற ப்ரொஃபஸருக்கும் இன்ஆர்கானிக் இந்த நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ற ப்ரொஃபஸருக்கும் எந்த விதமான லிங்கும் இருக்காது. அவர் ஒரு ரிசோர்ஸ் புக் வச்சிருப்பார், இவர் ஒரு ரிசோர்ஸ் புக் வச்சிருப்பார். இவர் இந்த டேட்டாவை செக் கொடுக்க தண்ட ரிசோர்ஸ் புக்கின் படி டேட்டா அவர் நோட்ஸ் கொடுக்க அந்த டிஃபரன்ஸ் டேட்டாவின் படி கொடுப்பார். படிப்பிக்க நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியை படிப்பிச்சு இன்ஆர்கானிக்கை படிப்பிக்க என்ன நடக்குது? அப்படி ஒரு முரண்பாடு நாங்கள் சந்திக்கிறோம். இதுல எது சரி என்று கேட்கறது பெரிய பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் இருக்கு. இதை நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இது ரிசோர்ஸ் புக்ல சொல்லி இருக்கிறதால இதுல நாங்கள் மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ணி ஒன்றும் இல்லை. அதை அப்படியே நாங்கள் விளங்கி வச்சிருக்கோம். எங்க கூட்டுகள்ல சொன்னால் இந்த சிலபஸ் அப்டேட் ஆகி வேறு ஒரு தகவல் வரும் வரைக்கும் நீங்கள் அப்படியே கூட்டம் எடுக்க மாட்டோம். நாங்கள் அப்படித்தான் சொல்ல போறோம். ஆனா நைட்ரோபென்சீனுக்கு அடுத்த ஒரு பிரதியீடு சாத்தியப்படும். அதுக்கு நிபந்தனையை கூட்டணும். சாதாரணமாக நடக்காது. சாதாரண வெப்பநிலை அமுக்கம், அதாவது சாதாரண நிபந்தனை பென்சீனுக்கு நைட்ரேட்டன் செய்கிற நிபந்தனையில நைட்ரோ பென்சீனுக்கு தாக்கம் இல்லை. சரியா? 12வது பாருங்க, உங்களுக்கு உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்பு தொடர்பான அறிவு இருக்கு. இதுல 4 உப்புகள் தரப்பட்டிருக்கு. ஒன்று 0.1 செறிவுடைய NH4Cl அமோனியம் குளோரைட் என்று சொல்லப்படுற ஒரு உப்பு தரப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு உப்பு 0.5 செறிவுடைய அமோனியம் குளோரைட் உப்பு. அடுத்த உப்பு 0.1 செறிவுடைய CH3COO- Na+ உப்பு. அடுத்தது 0.5 செறிவுடைய CH3COO- Na+. அப்ப உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்புல எல்லா உப்புக்களும் நடுநிலையானதாக இருக்கிறது இல்லை. சரியா? உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்பு அமில உப்புக்களும் இருக்கு, கார உப்புக்களும் இருக்கு, நடுநிலை உப்புக்களும் இருக்கு. வெண்ணமில வன்கார உப்புக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வெண்ணமிலமும் வன்காரமும் தாக்கி உருவாகிற உப்புக்கள். உதாரணம் NaOH HCl தாக்கினா வர NaCl. இதுல இருக்கிற Na+Cl- அயன்கள் நீர்ப்பகுப்படையும் ஆற்றல் அற்றவை, அதாவது நீர்ப்பகுப்பு அற்ற. வெண்ணமில வன்கார உப்புகள் நீர்ப்பகுப்படையும் தன்மை அற்றவை. ஆகவே அவற்றின் நீர்ப்பகுப்பாளர் எந்த விதமான அயன்களும் நீர்ல இருந்து உருவாக்கப்படாது. அப்ப நீரின் அயனாக்கத்தால வர H3O+ அயன்களும் OH- அயன்களும் சம அளவில் காணப்படும். ஆகவே அந்த உப்புக்களை நாங்கள் நடுநிலை உப்புக்கள் என்று சொல்லுவோம். நீர் அயனாக்கம் அடையும் போது உருவாக்கப்படுகின்ற H3O+ OH- செறிவு சமன். நீர் அயனாக்கம் அடையும் போது உருவாக்கப்படுகின்ற H3O+ OH- செறிவுகள் சமன். ஆகவே தூய நீர் நடுநிலையான. இதுக்குள்ள நாங்கள் NaCl போன்ற ஒரு வண்ணமில வன்கார உப்பை கரைச்சோம் என்று சொன்னால் இதுல இருந்து வார Na+க்கோ அல்லது Cl- இந்த நீர்ல இருக்கிற அயன்கள் மீது நாட்டம் இல்லை. அதாவது NaOH என்று நாங்கள் எழுதினாலும் இது முற்றான அயனாக்கம் Na+ம் OH-. சரி, இந்த சமநிலை தொகுதியில இருந்து வார OH- இந்த Na+ என்ன செய்யாதுன்னா தன்னோட இணைச்சு கொள்ளாது நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே போலதான் Cl- இந்த H3O+ இருக்கிற H+ என்ன செய்யாதுன்னு சொன்னால் வாங்க, அது நாங்கள் HCl எழுதினாலும் இது H3O+ Cl- தான். அப்ப இந்த Na+ஓ இந்த Cl- நீரின் அயனாக்கத்தால வார H+ OH- அயன்கள் செறிவை பாதிக்காது.
ஆகவே இந்த உப்புக்களை நாங்கள் வெண்ணமில வெண்கார உப்புக்கள் என்று சொல்லிக் கொள்வோம். நீட்பகுப்படையும் தன்மையற்ற. இதே போல HNO3 இருந்து வார NO3 மைனஸும் KOH இருந்து வார K+ சேர்ந்து வார உப்பு ஒரு வெண்காரமும் வெண்ணமிலமும் தாக்கி உருவாகிற உப்புக்கு வெண்ணமில வெண்கார உப்புக்கள் சொல்லலாம். ஆனா ஒரு மென்னமிலமும் வெண்காரமும் தாக்கி வார உப்பு இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அசெட்டிக் அமிலம் என்று சொல்லப்படுகின்ற மென்னமிலமும் NaOH என்று சொல்லப்படுற வெண்காரமும் தாக்கி வந்த உப்பு. இதுல CH3COO மைனஸ் அயனுக்கு நீட்பகுப்படையும் ஆற்றல் இருக்கு. இது என்ன செய்ய மாட்டோம், H+ ஓட சேர்ந்து CH3COOH என்று சொல்லப்படுகின்ற ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றுவிக்கும். CH3COO மைனஸ் நீரின் அயனாக்கத்தாளவார் H+ ஓட சேர்ந்து பங்கீட்டு வலு பிணைப்பை தோற்றுவிச்சு ஒரு மூலக்கூறாக மாறும், CH3COOH ஆக மாறும். அப்ப பார்க்கும்போது ഇതിന്റെ அயனாக்கத்தாளவார் H3O+ சமநிலையில இருந்து அகற்றப்படுகிறது. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்த ரெண்டு சமன்பாட்டை நாங்கள் கூட்டி எழுதினோம் என்று சொன்னால் CH3COO மைனஸ் H2O இந்த H3O+ கேன்சல் பண்ணும், H2O CH3COOH CH3COOH OH மைனஸ் மிச்சமாக இருக்கு, OH மைனஸ். இது ஒரு மென் அமிலம். அப்ப அது திருப்பியும் என்ன செய்யும் என்று சொன்னால் தாக்கி CH3COO மைனஸ் ஆகும், H2O ஆகும். இதைத்தான் நாங்கள் நீட் பகுப்பு என்று சொல்றோம். இப்ப நீர்ல இருக்கிற H+ இந்த அந்நியன் என்ன செய்யும், தன்னோடு ஏற்று அயனாக்கம் அடையும். ஆர்னியஸின் அமில மூல கொள்கையின்படி OH மைனஸ் அயன்களை விடுவிப்பவை, நீர்க்கரசல்ல OH மைனஸ் அயன்களை விடுவிப்பவை காரங்கள் அல்லது மூலங்கள். ஆக இந்த ரெண்டு உப்புக்களும் கார உப்புக்கள். நாங்கள் பாடமாக்கி கொள்ளுவோம் எப்படி ஒரு மென்னமில வன்கார உப்பு கார உப்புன்னு சொல்லுவோம். ஏன் மென்னமில வன்கார உப்பு கார உப்புன்னா அங்க Na+ இருக்கு, வன்காரத்தின் பகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். அவனை பொறுத்தவரையில காரம் வன்காரத்தின் பகுதி இருக்கிறதால அது கார உப்பா தொழிற்படுதுன்னு சொல்லுவோம். இப்ப நீட் பகுப்புல விளங்கிக்க வேண்டியதுன்னா ഇതിന്റെ கார இயல்புக்கு காரணம் Na+ இல்லை. Na+ நீட்பகுப்படையும் ஆற்றல் அற்றது. CH3COO மைனஸ் தான் ഇതിന്റെ கார இயல்புக்கு காரணம். அவ CH3COO மைனஸ் தான் இது கார இயல்பு காரணம். அவன் சொல்லுவான் என்னண்டா வன்காரமும் இது மென்னமிலத்தின் பகுதி தானே இருக்கு, ஆகவே ഇതിന്റെ இயல்பு வழிகாட்டப்படுதுன்னு சொல்லுது. சரி, என்னத்தை சொன்னாலும் அவன் கருத்து சரியா இருக்கும், ஆனா அந்த விளங்கின விதம் தான் பிள்ளையா இருக்கு. கருத்தான சொன்ன விட சரி, இது கார உப்பு தான். ஏன் கார உப்புன்றதுக்கு விளக்கம் சொல்றான் பிள்ளைக்கு. அடுத்தது NH4Cl. NH4Cl இருக்கிற Cl- நீட்பகுப்படைகிற ஆற்றல் இல்லை. ஆனா NH4+ என்ன செய்யும் சொன்னா நீட்பகுப்படை. NH4+ நீரில எப்படி சொல்லிக் கொள்ளலாம், விளங்குறதுக்காண்டி இப்படி சொல்லிக் கொள்ளலாம். இந்த OH- தன்னோட ஏற்றுக்கொள்ளுதல்னு சொல்லிக் கொள்ளலாம். அப்ப H+ விடுவிக்கப்படும், அப்படி சொல்லிக் கொள்ளலாம். நீட்பகுப்படைஞ்சு H+ அயன்களை விடுவிக்கிறதால இது அமிலம் என்று சொல்லலாம். அல்லது நாங்கள் இப்படி எழுதி கொள்ளும், NH4+ H2Oக்கு NH3 aqueous H3O+ எழுதி கொள்ளும். NH3 aqueous என்பதும் NH4OH என்பதும் ஒன்று, நீர்க்கரசல். அமோனியா வாயு தான் NH3, நீர்ல கரைஞ்சால் அது ஹைட்ரோக்சைடு. இது ஒன்றுதான். ஆகவே இது நீட்பகுப்படைஞ்சு H3O+ அயன்களை விடுவிப்பதால இதை நாங்கள் அமில உப்புக்கள் என்று சொல்லிக் கொள்வோம். அப்ப ഇതിന്റെ அமில உப்புக்கு அமில இயல்பு காரணம் இந்த NH4+. சரியா? அப்ப உங்களை என்ன இப்ப கேட்டு இருக்கிறோம்னு சொன்னால்
இந்த 4 உப்புகள்லையும் pH அதிகரிக்கிற வரிசையை பற்றி கேட்டிருக்கு. அப்ப முதல்ல உங்களுக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னால் இந்த சார்ட், இந்த வரைவுல 7 நடுநிலை, காரங்கள் எல்லாம் விட கூடிய pH-ஐயும் அமிலங்கள் எல்லாம் விட குறைஞ்ச pH-ஐயும் கொண்டிருக்கும் சொல்லி ஒரு அடிப்படை அறிவு எங்கள்கிட்ட இருக்கு. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவும். ஆகவே இந்த சியும் டியும் 7க்கு அங்கால இருக்கக்கூடிய கூறுகள். அதுல யார் அங்க முன்னுக்கு இருக்கும் யார் பின்னுக்கு இருக்குன்றது இந்த அடுத்த கதை. ஏன் இது ரெண்டுமே கார உப்புகள். அப்ப இதுல pH 7ஐ விட உயர்வாக இருக்கும். காரமெல்லோ. அப்ப ஏயும் டியும் எங்க இருக்கும்னு சொன்னால் 7ஐ விட குறைவாக இருக்கு. இந்த ரெண்டையும் முதல் நீங்க விளங்கிக் கொள்ளவும். உப்புகள்ட நீட்பகுப்புல கார உப்புகள்ட pH 7ஐ விட கூடவா இருக்கும், அமில உப்புகள்ட pH 7ஐ விட குறைவா இருக்கும். அப்ப இது ஏயும் பியும் அமோனியம் குளோரைட் அமில உப்பு. அப்ப அது pH 7ஐ விட குறைவு, இது 7ஐ விட கூட. அடுத்தது ഇതിന്റെ நீட்பகுப்பால விடுவிக்கப்படுகின்ற H3O+ இந்த செறிவு இந்த செறிவுல தாங்க இருக்கு, உப்பிന്റെ செறிவுல தாங்கி இருக்கு. அது நீங்கள் எழுதி கொள்ளலாம். உப்பிന്റെ செறிவுல தாங்கி இருக்கு. இதுக்கு நீங்கள் KA என்று எழுதுவீங்க, இணை அமிலம் என்று எழுதுவீங்க KA. அப்ப இந்த KA H3O+ இந்த செறிவின் ஸ்கியாட்டின் கீழ் என்ன NH4+ இந்த செறிவு. அது உங்களுக்கு ஓரளவுக்கு பரிச்சயமானதான். H3O+ இந்த செறிவின் ஸ்கியாட் இது செறிவு சமன். அப்ப ஸ்கியாட் உங்களுக்கு KA × C என்று வரும். சரி, KA × C. இந்த நீட்பகுப்பால விடுவிக்கப்படுற H3O+ இந்த செறிவு KA × C இந்த ரூட் வரும். செறிவு கூட H3O+ இந்த செறிவு அதிகரிக்கும். அப்ப இந்த ரெண்டும் அமில உப்புகள் pH குறைவு. இதுல செறிவு அதிகரிக்கும் போது H3O+ இந்த செறிவு அதிகரிக்கும். கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சடாரண்டு குழப்பி விட்டுரும். அமில இயல்பு அதிகரிக்கும் போது, அதாவது H3O+ இந்த செறிவு அதிகரிக்கும் போது pH குறையும். ஏன், இங்க இருக்கிறது வெண்ணமிலம், இங்க இருக்கிறது மென்னமிலம். அப்ப 0.1 செறிவுடைய NH4+ நீட்பகுப்பு அடையேக்க விடுவிக்கப்படுகின்ற H3O+ இந்த செறிவை விட 0.5 செறிவுடைய NH4+ நீட்பகுப்பு அடையும் போது அதிகளவான H3O+ அயன்கள் விடுவிக்கப்படும். H3O+ இந்த செறிவு அதிகரிக்கும் போது pH குறையும். ஆகவே ஏயினுடைய pH-லும் பார்க்க B-க்கு pH குறைவு. ஏயினுடைய pH-லும் பார்க்க B-க்கு pH குறைவு. காரணம் அதான், இவருடைய செறிவு 0.1, இவருடைய செறிவு 0.5. pH தான் நாங்கள் வேறு வருஷப்படுத்த போறோம். B-யை விட ஏக்கு செறிவு குறைவு, H3O+ இந்த செறிவு குறைவு. அடுத்தது காரங்கள். காரங்கள்ல கவனமா இருக்கணும். இதே கதையை கதைக்கிறாங்க. காரங்கள் இதை இங்கேயும் இப்படிதான். விடுவிக்கப்படுற OH- இந்த செறிவு என்பது இந்த செறிவு என்பது KB × C தான். அப்ப செறிவு கூடல OH- இந்த செறிவு கூடும். OH- இந்த செறிவு கூட pH கூடும். அப்ப உங்களுக்கு இவருடைய செறிவை விட இவருக்கு செறிவு கூட. இது 0.1, இது 0.5. OH- இந்த செறிவு அதிகரிக்கும் போது கார இயல்பு அதிகரிக்கும், pH-ம் கூடும். ஆகவே C-னுடைய pH-லும் பார்க்க D-க்கு pH உயர்வாக இருக்கு. அமிலத்துக்கு H3O+ இந்த செறிவு அதிகரிக்க pH குறையும். காரத்துக்கு OH- இந்த செறிவு அதிகரிக்க pH கூடும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக pH ஏறுவரிசையை தானே பார்க்கிறோம். ஆகவே இதனுடைய pH விட இதுக்கு pH குறையும். அப்ப B-யை விட ஏக்கு கூட. இதுல பார்க்கிறோம், இதை விட இது கார இயல்பு கூட. அப்ப C-யை விட D-க்கு கூட. அப்ப B, A, C, D. சரியா? இதுல ஒரு குழப்பம் இல்லாத விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு மென்னமில வெண்கார உப்பும் ஒரு மென்கார வெண்ணமில உப்பும் இருக்கு. இப்ப இன்னொரு கேட்டகரி உப்பு இருக்கு என்னன்னு சொன்னா, ஒரு மென்னமில மென்கார உப்பு. இந்த மென்னமில மென்கார உப்பை கருத்துல கொள்ளும் போது, மென்னமில மென்கார உப்பை கருத்துல கொள்ளும் போது இதனுடைய அமில இயல்பு என்ன? இப்படி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம்.
NH4F இது ஒரு மென்னமில மென்கார உப்பு இதா விடுவோம் NH4F சொல்லுங்க இது இந்த நீர்க்கரசல் என்ன இயல்புடைய NH4F இந்த நீர்க்கரசல் என்ன இயல்புடையது அமில இயல்புடையதா மூல இயல்புடையதா அல்லது நடுநிலையான அதாங்கஜி இலங்கையில நடுநிலையானது என்று சொல்றீங்க ஏன் நடுநிலையானதுன்னு சொல்றீங்க ஓ சரி இப்ப கவனிங்க சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு நாளும் அல்லது ஒரு மாதமும் வருமானமும் இருக்கும் செலவினமும் இருக்கும் சரி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வருமானமும் இருக்கும் ஒரு செலவினமும் இருக்கும் ஆக வருமானம் இருக்கு செலவினமும் இருக்கு என்பதற்காக இவர்கள் அந்த மாதம் கடன் படவும் மாட்டார்கள் மிச்சம் பிடிக்கவும் மாட்டார்கள் என்று நாங்கள் சொல்லுவது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் யோசிச்சு பாருங்க நீங்கள் NH4F கதைக்கிற அந்த கதை இப்ப நான் சொல்லுற கதை மாதிரி கிட்டத்தட்ட இது உப்பு இந்த உப்பு முட்டாக அயனாக்கம் அடைஞ்சு NH4+ஐயும் F- போட்டிருக்கு NH4+க்கும் நீர்ப்பகுப்படைகிற ஆற்றல் இருக்கு நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் யாவும் மீளும் தன்மை உடைத்து நீங்கள் NH3 aqueous என்று எழுதி H3O+ என்று எழுதினா என்ன அல்லது NH4OH என்று எழுதி H+ என்று எழுதி அல்லது ரெண்டு நீர் என்று கூட H3O+ என்று எழுதினா உண்டு F- H2O இல்ல HF வந்து சொல்லிங்க இங்க OH- சொல்ல உங்களோட கருத்தின்படி NH4+ இந்த நீட் பகுப்பால விடுவிக்கப்படுற H3O+ இந்த நீட் பகுப்பால விடுவிக்கப்படுற OH- சமனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்றது சரி ஆனா ரெண்டு பேருடைய நீட்பகுப்பு ஆற்றலும் அவர்களுடைய இணையமிலம் இணை மூலத்தின் சமநிலை மாறுறது அங்கே இருக்கு அப்ப NH4F C என்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் C சமன் இந்த நீர்ப்பகுப்பால விடுவிக்கப்படுற H3O+ இந்த செறிவு இப்ப நான் குறிப்பிட்டது போல √KA C செறிவு சமன் KA எவ்வளவு தூரத்துக்கு சமன் என்று சொல்லியிருக்கேன் அதே போல இந்த நீர்ப்பகுப்பால விடுவிக்கப்படுற OH- இந்த செறிவு சமன் இணை மூலம் KB C செறிவு சமனே இது உப்பு தானே இந்த அயனாக்கத்தால வர NH4+ F- சமன் ஆனா KA-யும் KB-யும் சமனா அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது NH4OH இந்த KB-யும் HF இந்த KA-யும் சமனாக இருந்தால் நீங்கள் சொல்றது சரி அப்படி இல்லை என்றால் ஒரு மாதத்துல வருமானம் உயர்வாக இருக்க செலவினம் குறைவாக இருந்தால் மிஞ்சும் வருமானம் குறைவாக இருக்க செலவினம் அதிகரித்தால் கடன் பெறும் அந்த ஒரு கேட்டகரி தான் இந்த மென்னமில மென்கார உப்புக்கு இருக்கு இது எப்ப சரி என்று சொன்னால் நீங்கள் வருமானத்துக்கு தக்க அந்த மாதத்துல செலவு செய்தால் உங்கள்கிட்ட சேமிப்பும் இருக்காது கடனும் இருக்காது அப்போ அமோனியாவின் KB HF KA இந்த ரெண்டும் தான் இந்த இணை மூலத்தின் இதை தொடர்படுத்த போது அப்படி நீங்க படிச்சிருக்கீங்களா KA × KB = KW சரி இந்த KA க்கு நீங்கள் கோவை எழுதும் போது KW × KB என்று எழுதுவீங்க
இதுக்கு கேபி எழுதும் போது கேடபிள்யூவின் கேஏ என்று எழுதியும் ரெண்டு பேர்ட கேஏயும் கேபியும் சமன் என்றால் இணை அமிலத்தின் இணை மூலத்தின் கேஏ கேபி சமனா இருக்கும். H3O பிளஸ் OH மைனஸும் சம அளவு விடுவிக்கப்படும். ஆகவே நீட்கரைசல்ல இருக்கிற H3O பிளஸும் OH மைனஸ் சரிவு ஒன்றுக்கொண்டு சமன். அப்ப இந்த உப்பு நடுநிலை உப்புன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மென்னமில மென்கார உப்பை நாங்கள் நடுநிலை உப்பென்று சொல்லுவது அவ்வளவுக்கு பொருத்தப்பாடற்றது. அது சொல்லக்கூடிய நிபந்தனை இதுதான். இந்த ரெண்டின்றையும் சமநிலை மாறிலிகள் இணை அமிலம் இணை மூலத்தின் சமநிலை மாறிலிகள் அல்லது இந்த மூலம் இந்த அமிலத்தின் சமநிலை மாறிலிகள் ஏன்னா கேடபிள்யூ மாறிலிதான். இது சமனா இருந்தா இதுவும் கட்டாயம் சமனா தான் இருந்தால்தான் நீங்கள் சொல்றது சரி. அந்த வகையில CH3 COONH4+ இந்த நீர்க்கரைசல் நடுநிலையா அசட்டிக் அமிலத்துக்கு 1.8 KA. அதே போல அமோனியம் ஹைட்ராக்சைடுக்கும் KA 1.8 ரெண்டு பேர்ட KA KB பெருமானங்கள் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்கிறதுனால NH4+ இந்த நீர் பகுப்பால விடுவிக்கப்படுற H3O+ இந்த செறிவு அதே மாதிரி CH3 COO- விடுவிக்கிற OH- இந்த செறிவு இந்த KAயும் KBயும் சமன்ன்றதால சமனாக இருக்கும். அப்ப இந்த நீர்க்கரைசல் மட்டும்தான் நடுநிலையாக இருக்கும். அதான் நான் முதல் அதை எழுதி போட்டு மாத்தினேன். ஏன்னா அந்த கேள்விக்கு நீங்கள் சொல்ற விட சரியா இருக்கும். ஆனா நீங்கள் கருதுற அந்த விளக்கம் புள்ளியா இருக்கும். இப்ப விளங்குதாங்க. அப்ப மென்னமில மென்கார உப்புக்கள் நடுநிலையானவையாக இருக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அதுல நீர்ப்பகுப்படைகிற ஆற்றல்லாம் தீர்மானிக்கும். இந்த KA இந்த KB அதாவது இணை அமிலத்தின் KA இணை அமிலத்தின் KB. இப்ப நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் இந்த கேபி இணை அமிலத்தின் கேபியை விட இணை அமிலத்தின் KA பெரிதாக இருந்தால் இதுக்கு விடுவிக்கப்படுற H3O+ இந்த சரிவு அதிகரிக்கும். அப்ப இந்த கரைசல் அமில இயல்புடையதாக இருக்கு. ஒருவேளை இது சிறிதாக இருந்தால் இதுல விடுவிக்கப்படுற OH- இந்த சரிவு அதிகரிக்கும். அப்ப இது காரக்கரைசலாக இருக்கும். சரியா? அப்ப உப்புக்கள்கிட்ட நீர்ப்பகுப்புல இந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தரப்பட்ட உப்பு அமில இயல்புடையதா மூல இயல்புடையதா நடுநிலையானதான்றதை இந்த இணை அமிலம் இணை மூலத்தின் KA KB வேல்யூ தான் தீர்மானிக்கும். அமில இயல்புடையதா மூல இயல்புடையதா சொல்ற விளங்குதான். ஓகே அப்ப உங்களுக்கு இது இந்த நீர்ப்பகுப்புல இணை அமிலம் இணை மூலத்தின் மாறிலிகள் செல்வாக்கு செலுத்துறதை நீங்க கவனிச்சா சரி. வெளியில இருந்து பண்பறு ரீதியாக பார்க்க நீங்க சொல்றது சரியாக இருக்கும். இதுல OH- விடுவிக்கப்படுது, அதுல H+ விடுவிக்கப்படுதுன்னு சொல்லி. ஆனா அதுல அமௌண்ட் தான் தீர்மானிக்கப்படுது. யார் பெருசு யார் சிறிது. புரோப்பீனுக்கும் HBr-க்குமான தாக்கம் CH3 CH11 CH2 புரோப்பீனுக்கும் HBr-க்குமான தாக்கத்தின் பொறிமுறையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பொறிமுறையை பற்றி கதைக்கும் போது பொறிமுறை பற்றி கதைக்கும் போது இலத்திரன் நகர்ற திசையை தான் நீங்கள் காண்பிப்பீங்க. சரியா? பொறிமுறையில பயன்படுத்தப்படுகின்ற அம்புக்குறி எப்போதும் ஒரு இலத்திரன் நகர்ற திசையைத்தான் காட்டும். அது இலத்திரன் நாட்ட தாக்கம் கர்நாட்ட தாக்கம் என்ற கதை இல்லை. எந்த தாக்கமாக இருந்தாலும் இலத்திரன் தான் நகர். ஆகவே இந்த பொறிமுறையை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
இந்த பிணைப்பில இந்த CH3 கூட்டத்தின் தள்ளுகை காரணமாக ஒரு உடைப்பு ஏற்படுத்தப்படும். அப்ப இங்க வந்து என்ன செய்யணும், இந்த பிணைப்பு உடையும். உடைஞ்சு இதுல எச்சில ஒரு டெல்டா பிளஸும் டெல்டா மைனஸும் பிஆர்ல தூண்டப்பட்டிருக்கும். பிணைப்பு இலத்திரன் உடைஞ்சு என்ன செய்யும்னு சொன்னால் ஐதரசனட்ட போகும். ஐதரசனட்ட போற சேம் டைம் எச்சுக்கும் பிஆருக்கும் இடையிலான பிணைப்பு உடையும். சில பேர் கண்ணில ஸ்கேன் பண்ணி வச்சுதான் பொறிமுறை எழுதுறாங்க. ஏனென்று எனக்கு தெரியல. விளக்கம் இல்லாமல் பொறிமுறை எழுதினால் பொறிமுறை விளங்காது. பொறிமுறையை அப்படி படத்துல பாக்குற மாதிரி பாக்குறது. அதுல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு, இதுல ஒரு அம்புக்குறி போட்டிருக்கு. அப்ப அப்படி எழுதுறது காரணத்தோடு எழுதினா நாஞ்சினத்துல இலக்கம் விட்டு விடுறது. இது முதலாவது அம்புக்குறி, இதுல ரெண்டாவது. அப்ப இது போய் அடிக்க இது உடையும். அடுத்த ஸ்டேஜ் CH3 CH. இந்த பிணைப்பு உடைஞ்சிட்டு இதுல ஒற்றை பிணைப்பு தான் இருக்கு. இதுல ரெண்டு ஐதரசன் இருக்கு. இந்த ரெண்டு ஐதரசனோட இந்த பிணைப்பு உடைஞ்சு, பிணைப்பு இங்கதான் உடையுது. ஏன்னா இங்கதான் உதைப்பு ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இங்க உடையல, அடுத்த ஐதரசன் உடைஞ்சிச்சு. அப்ப இதுல 3 ஐதரசன் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இந்த கார்பனுக்கு 3 பிணைப்பு தான் இருக்கு. இதுல இருந்து ஒரு இலத்திரன் வெளியில போயிட்டு, அப்ப இது பிளஸ் கார்போகேட்டையன். வலி கார்போகேட்டையன் உறுதியானது என்பதால இந்த கார்போகேட்டையன் என்ன செய்யணும்னா அதிக அளவில் உருவாகும். இதே சந்தர்ப்பத்தில் இதுக்கு பிணைப்பு உடைக்கும் சொன்னால் முதல் கார்போகேட்டையன் சரி, இதுல பிணைப்பு உடையும் சொன்னால் முதல் கார்போகேட்டையன். முதல் கார்போகேட்டையன் உறுதியிலும் பார்க்க வலி கார்போகேட்டையன் உறுதி என்பதால அதிக பெர்சன்டேஜ்ல இந்த கார்போகேட்டையன் தான் இந்த இடத்துல உருவாக்கப்படும். இது மிக குறைஞ்ச அளவு உருவாக்கப்படும். பொறிமுறையிலேயோ விளைவிலையோ நாங்கள் இதை கருதுறது பக்க விளைவு என்று சொல்லிக்கொள்ளும். இவங்களுக்கு ஒரு கார்போகேட்டையனும் வந்திருக்கு, ஒரு அன்னியனும் வந்திருக்கு. Br மைனஸ் சொல்லப்படுகின்ற ஒரு அன்னியனும் வந்திருக்கு. இந்த அன்னியன் என்ன செய்யும் என்று சொன்னால் அடுத்த 3வது சந்தர்ப்பத்துல கார்போகேட்டையனை அடிச்சு விளைவை உருவாக்கும், வற்கையில் உருவாக்கும். இதே பொறிமுறையை ஒத்ததுதான் Br2க்கான பொறிமுறை. ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து இருக்கு. Br2க்கு பொறிமுறை எழுதிருக்கு. உங்களுக்கு கார்போகேட்டையன் என்று சொல்ல, இது தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி. இதுல இலத்திரண்ட சரி உயர்வாக இருக்கு. இந்த பிணைப்பு இலத்திரங்களை தள்ளுறதால Br2 மூலக்கூறுல முனைவு வந்து தூண்டப்படுது. Br2 மூலக்கூறுல முனைவு தூண்டப்படுது. அப்ப இங்கேயும் அதே மாதிரிதான் இந்த பிணைப்பு உடைஞ்சு என்ன செய்ய முடியாது, இந்த Br வரும். இந்த பிணைப்பு உடைஞ்சு இங்க போகும். இப்போ உங்களுக்கு CH3 CH CH2 Br, இதுல Br மைனஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த Brல வந்து வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும்னா இந்த கார்போகேட்டையனுக்கு தன் தனிச்சோடியை வழங்கி ஈதல் பிணைப்பின் மூலம் இணைச்சு கொள்ளும். அப்ப இந்த Br வழங்குறதால ஒரு பிளஸ் ஏற்றத்தையும், இது வாங்குறதால ஒரு மைனஸையும் வர இந்த ஏற்றம் இல்லாமல் போய் சரிதான், இந்த ஏற்றம் இல்லாமல் போய். அப்ப நாங்கள் ஈதல் பிணைப்பை இப்ப என்னன்னு காட்டுறோம், கொடுத்தவருக்கு பிளஸ் வாங்கினவருக்கு மைனஸ் சொல்லி. அப்ப இங்க கார்போகேட்டையன் உருவாக இந்த கார்பன்ல நேரேற்றம் இருக்காது. காரணம் இந்த Br தன் தனிச்சோடியை கொடுத்தா அந்த நேரேற்றத்தை கேன்சல் பண்ணி தண்ணியில நேரேற்றத்தை தூண்டிடும். இதை சொல்றது புரோமோனியம் அயன் சொல்லு. இதுதான் Br2க்கும் HBrக்கும் இடையில அல்கீனுக்கு நடக்கிற பொறிமுறையில உள்ள வித்தியாசம். இங்க இடைநிலையாக கார்போகேட்டையன் என்று சொல்லப்படும் ஒரு அயன் உருவாகும். இங்க புரோமோனியம் அயன் தான் உருவாகும். அவ அடுத்த Br மைனஸ் வந்து அடிக்கிறதுக்கான பிரதான வாய்ப்பு இங்கதான் இருக்கும். அப்ப இது திருப்பி தண்ட பிணைப்பிலத்திரன் என்ன செய்ய வாங்க. எப்படிதான் இந்த தாக்கம் நடக்கும். பழைய புத்தகங்கள்ல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சில நேரத்துல இப்படி எழுதியிருப்பார்கள். இப்படி இதுல அரைப்பிணைப்பு இதுல அரைப்பிணைப்பு போட்டு இந்த ரெண்டுக்கும் பொதுவாக பிளஸ் போட்டுப்பாரு. உண்மையா அதை அப்படி காட்டுறது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லை. அதான் நான் உங்களுக்கு ஈதல் பிணைப்பாக காட்டுறேன். இங்க நேரேற்றம் வந்தால் புரோமினேட்டம் 3 தனிச்சோடி இருக்கு. ஒரு தனிச்சோடியை வழங்கி ஈதல் பிணைப்பை தோற்று. அப்ப இதுக்கும் ஒரு பங்கட்டு வேலை பிணைப்பு, இதுக்கும் பங்கட்டு வேலை பிணைப்பு. அப்ப இது அரைப்பிணைப்பு இது அரைப்பிணைப்பு ஒரு பிணைப்புன்னு சொல்றதுக்கு ஒரு அவசியம் இல்லை. சரி, அப்ப இப்ப நீங்கள் இந்த படத்தையே கீர்னீங்கன்னு சொன்னால் இப்படி கீறலாம். நான் உங்களுக்கு Brல நேரேற்றம் இருக்குன்னு காட்டுறதுனால இப்படி கீறினார். உங்களோட இதுல இப்படி நீங்கள் கீறினால் இதுல பிளஸ் போடுவீங்க. இதுல பிளஸ் போட்டா தலைவலியா இருக்கும். இந்த பிளஸ் யாருக்குரியதுன்னு தெரியாம இருக்கு.
காபனுக்குரியதா பிஆருக்குரியதா. அதான் நான் இந்த படத்தை மேலால கீறினேன். நீங்கள் இப்படி கீறி காட்டலாம், ஆனா விளங்கி கொள்ளணும் இந்த பிளஸ் வந்து பிஆருக்குரியது. காரணம் ஈதல் பிணைப்பால வந்த பிளஸ் தான் இதன்னு சொல்லுங்க. அப்ப இதன்படி தந்த விடையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது விடையில ஒரு நேரேற்றம் நகர்வதாக காட்டப்பட்டிருக்கு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லுங்க, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இலத்திரண்ட திசை வந்து மறையேற்றம் நகர்ற திசையை தான் காட்டும். ஒரு நேரேற்ற கூறு ஒரு நாள் நகராது. காரணம் நேரேற்றம் என்பது புரோத்து, அது கருவுக்குள்ள இருக்கும், அது நகராது. அப்ப நேரேற்றத்துக்கு ஒரு இலத்திரன் நாடி வரும். அந்த இலத்திரண்ட திசையை வச்சுக்கொண்டு நாட்டம் சொல்வது இல்லை. சரி, கல்லில போய் நாங்கள் அடிச்சானு எங்கள்ல வந்து கல் அடிச்சானு நாங்கள் சொல்றது ஒரே வார்த்தை, கல் அடிச்சு போடுதுன்னு சொல்லி. அப்படித்தான் அந்த கல். இப்ப இலத்திரன் வந்து எப்போதும் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு திசையில நகரும். அது சில நேரத்துல கருநாட்டமா இருக்கலாம், இலத்திரன் நாட்டமா இருக்கலாம். இலத்திரன் போற திசை வந்து இலத்திரண்ட திசையில இருந்து ஒரு நேரேற்றத்தை நோக்கியதாக எப்போதும் இருக்கு. இந்த பொறிமுறை என்ற அடிப்படையில குறிப்பிட்ட விஷயத்தை முதலாவது விட வந்து மீறுது. ஒரு நேரேற்றம் போய் பிஆர் இணைக்கிற மாதிரி இருக்கு, அது சாத்தியப்படாத ஒரு பொறிமுறை. ஆகவே முதலாவது விட பொருத்தப்பாடு இல்லை. ரெண்டாவது விடையில வந்து என்ன சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா ஹெச்சுக்கும் பிஆருக்கும் இடையிலான பிணைப்பு உடைஞ்சு வந்து CH2 வருதுன்னு சொல்லியிருக்கோம். அது எவ்வளவு தூரத்துக்கு பொறிமுறையில சாத்தியப்படும்? அப்படி வந்தாலும் விளைவில கார்போகேட்டியன் வராது. இதுல இந்த பிணைப்பு வந்து அதுல நாங்க மினக்கட்ட பிரியோசனம் இல்லை, அது பொருத்தப்பாடே இல்லாத ஒரு பொறிமுறை. சரியா? இந்த HBRல உள்ள பிணைப்பு, இந்த பிணைப்புடன் இவருக்கு வர இதுடன் இங்க தானே போகும். அப்ப இந்த காவல்ல மைனஸ் தானே வரும், எப்படி பிளஸ் வரும். அப்ப பொருத்தப்பாடு இல்லாத ஒரு பொறிமுறை வகை. மூன்றாவதுல வந்து மூலிகை பிரதீட்டு தாக்கம் மாதிரி அந்த பிரதீட்டு தாக்கத்தை காட்டியிருக்கேன். பிஆர் இணைஞ்சிருக்கு, CH3 CH, இதுல பிஆர் CH2 மைனஸ் HBr. இந்த இது வந்து இந்த எச்ச வாங்க இது போகுதுன்னு சொல்லி. சரி, விளைவு என்னன்னு தெரிஞ்சா விளைவை வச்சுக்கொண்டு யோசிப்பியல் இப்படி இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கு. அவங்களுக்கு இந்த பொறிமுறையில இப்படி ஒரு பொறிமுறை சாத்தியப்படாது. முதல்ல வந்து ஐதர்சன் தான் நினைஞ்சோள். முதல்ல வந்து இலத்திரன் நாட்ட பிரதியீடு தான் இங்க நடக்குது. அல்கீன்ல இருக்கிற இலத்திரனை நாடித்தான் என்ன செய்யுது, பிரதியீடு நடக்குது. ஆகவே மூன்றாவது விடையும் பொருத்தப்பாடுல. நாலாவது விடையில இந்த இடம் இருக்கு. முதலாவது படியில ரெண்டாவது படியில வர இந்த இடம் இருக்கு. கார்போகேட்டியனுக்கு கார்போகேட்டியனுக்கு பிஆர் மைனஸ் வந்து அடிச்சு BR2 BR9 வந்து இருக்கு. அஞ்சாவதுல வந்து பிணைப்பு சும்மாவே உடைஞ்சு கார்போகேட்டியனை தோற்றுவிக்கிற மாதிரி காட்டியிருக்கணும். அப்படி என்னங்காலே ஒரு மைனஸ் வந்துருக்கு, அது இல்லதான். CH3 வந்து CH11CH2. இந்த பிணைப்பு உடைஞ்சு இப்படி போகுதுன்னு சொன்னா நாங்கள் இதை பரிவாக வேணும்னா விளங்கி கொள்ளலாம். CH3 CH பிளஸ் CH2 மைனஸ் இப்படி காட்டலாம். ஒரு பைப்பிணைப்பை உடைச்சு பிளஸ் மைனஸா காட்டலாம். ஆனால் அங்காலம் உங்களுக்கு மைனஸ் போட்டு காட்டல, அதுல பிளஸ் தான் காட்டியிருக்கிறேன். ஆகவே நாலாவது விடைதான் மிகவும் பொருத்தமாக இருக்கு. பொறிமுறைகள்ல நீங்கள் இந்த இலத்திரன் செல்ற திசை பார்க்கணும். அல்கேன்கள்ட்ட பொறிமுறை வாங்க அரி அம்புக்குறி பயன்படுத்தி அரி அம்புக்குறி கொக்கி தூண்டில் பாவிப்பீங்க ஒரு இலத்திரண்ட திசையை காட்டுவதற்காக. அடுத்த கேள்வியை பாருங்க, 14வது கேள்வி வந்து கொஞ்சம் எம்சிக்கு கேள்விதான், தர்க்க ரீதியாக யோசிக்க வேண்டி இருக்கும். இதுல pH வந்து 2, இன்னொரு கரைசல்ட pH வந்து HCl கரைசல்ட pH வந்து 1. இது HNO3, இது HCl. என்னவாக இருந்தாலும் ரெண்டும் ஒரு மூல அமிலம். அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப pH வந்து முழுவன் பெருமானத்தில் இருக்கிறதால செறிவை நாங்கள் குறிப்பிடலாம். 0.01 0.1. ரெண்டினையும் சம கனவளவு கலக்கப்படுவதன் மூலம் விளைவாக பெறப்படுற கரைசல்ட pH என்று கேட்டு. அப்ப இங்க V என்றா இங்கேயும் V. அப்ப இந்த ரெண்டுல இருந்தும் பார H+ தான் மொத்த செறிவுக்கு காரணமாக இருக்கும். அப்ப நாங்கள் N1 சமன் N2 சமன் N3 என்று எழுதலாம். இதுல இருந்து வந்த H+ இந்த மூலையும் இதுல இருந்து வர H+ இந்த மூலையும் கூட்ட விளைவு கலவையில இருக்கிற H+ இந்த மூலை என்று எழுதலாம். அதுல நீங்கள் கவனமா இருக்கணும், இது ஒரு மூல அமிலம் என்றாதான் இது சாத்தியப்படும்.
ஒருவேளை இருமூல வண்ணமிலமாக இருந்தால் இதுண்ட செறிவு 0.01 இதுல நீங்கள் போடைக்க 0.02 போடலாம். இல்லைன்னா தனித்தனி அயனாக்கம் போட்டு கூட்டி நீங்கள் என்றாலும் சரி. HNO3க்கு H+NO3- என்று போடுற மாதிரி, HClக்கு H+NO3- என்று போடுற மாதிரி, H2SO4 2 H+SO4 என்று போட்டு இதுண்ட சரிவு 0.01 கனவுல இதுண்ட 2 மடங்கு H+1 போட்டு மொத்தம் மூல கூட்டி பிரிக்கலாம். அல்லது C1V1 சமன் C2V2 சமன் C3V3 அது இந்த தொடர்புல பிரதியில தான் வருது. இந்த கரசல்ல இருந்து எடுத்தப்பட்ட H+ இந்த மூல் வந்து N1 எப்படி காணலாம்? C1V1 என்று காணலாம். இதுல இருந்து வந்த H+ இந்த மூல் N2 என்றால் அது C2V2 காணலாம். விளைவு கரசல்ல உள்ள H+க்கு ஒரு சரிவு இருக்கும், தெரியாது, கனவளவு இருக்கும். இந்த 2 கனவளவின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த சரிவை காணலாம். அப்ப உங்களுக்கு 0.01 தர V சக 0.1 தர V சமன் C3 தர 2. சரி, அப்ப உங்களுக்கு V எல்லாம் வெட்டுப்படும், பொது எடுத்து வெட்டலாம். 0.1 2ஆல பிரிப்பீங்க. இதுதான் C3 விளைவு கரைசல்ல உள்ள H3O+ இந்த சரிவு வந்து எங்களுக்கு 5.5 தர 10^2 இருக்கு. 5.5 தர 10^2 இருக்கு. இதுல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தர்க்க ரீதியாக 3 விடைய வெட்டலாம். 2 விட உங்களுக்கு குழப்பம். H+ இந்த சரிவு 5.5 தர 10^2 pH வந்து 2 5.5. அப்ப இந்த விடையில உங்களுக்கு தரப்பட்ட விடைகள்ல pH வந்து 2 இருக்க போறது இல்லையே. 5.5 கழிவிட போகுது, 3 இல்லை. சரிதான். அப்ப முதலாவது விட 1 சொல்லி இருக்கு. 10 தான் 1. அப்ப இது 1 வராது. அப்ப முதலாவது விட பொருந்தாது. 4வது விடையில 2 சொல்லியிருக்கு, அதுவும் பொருந்தாது. 5வது விட 3 சொல்லியிருக்கு, அதுவும் பொருந்தாது. அப்ப இருக்கிற விடைகள் உங்களுக்கு 2 தான். ஒன்று 1.3, இன்னொன்று 1.5. அப்ப இங்க லோக் 5.5 லோக் அரையை விட பெருசு. அப்ப 1.5 சாத்தியப்படுமோ? சாத்தியப்படாது. ஏன்? மடக்கையில 4 எடுத்தாலே லோக் 2 30 10. சரியா? லோக் 2 30 10. அவ லோக் 4 என்ன செய்ய மாட்டா, அரைவாசியை தாண்டி இருக்கு. அப்ப லோக் 5 அதை விட கூட போயிடும். சாதாரணமாக நாங்கள் பார்க்கிற மாதிரி இருக்காது, மடக்கப்படும். அப்ப இதுல 2 0.5 கழிச்சாதான் 1.5 சாத்தியப்படும். அப்ப லோக் 5.5க்கு 0.5 பொருத்தப்பாடுடையதான்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இது அறையை விட பெரிய ஒரு பெருமானம். ஆகவே அரைவாசி வர வாய்ப்பில்லை. அப்ப தர்க்க ரீதியாக யோசிச்சு பொருத்தமானது 1.3 எடுக்கலாம். அல்லது நீங்கள் MCQ என்றாலும் மடக்கு கேட்டா தெரிவிக்கும். கேட்டீங்கன்னு சொன்னால் மடக்க பெருமானம் 0.69 வரும். சரியான? இது நீங்கள் வீட்டுல செய்யறா மடக்கையில செய்வீர்கள். MCQ தர்க்க ரீதியாக யோசிக்க வேண்டி வந்து. அப்ப லோக் வந்து 1.3 வரும். 6.9 மடக்க பெருமானம் 5.5. அனுபவத்துல நீங்கள் லோக் 2 லோக் 4 லோக் 6 இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அன்னளவாக தெரிஞ்சிருந்தால் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஒரு பிரயோசனப்படும். மடக்கையில லோக் 5க்கு கூட 0.5 என்ற ஒரு பெருமானம் வராது. நீங்க இப்ப பாருங்க, லோக் வந்து லோக் 5 கூட 0.5 என்ற ஒரு பெருமானத்தை தராது, அதை விட கூடத்தான் இருக்கு. சரியாங்க. அதுல அந்த கேள்வியை நீங்கள் தர்க்க ரீதியா தான் 2 விடையில இருந்து விலகி வர வேண்டி வரும். இல்லையா அது குழப்பத்துக்குரியா இருக்கு. மற்ற 3 விடையும் பட்டது வராதுன்னு சொல்லி இதுல பாருங்க, பொதுவாக ஓர்கானிக்ல கேட்கப்படுற கேள்வி எல்லாம் கொதிநிலை அதிகரிக்கும் வரிசை. கொதிநிலை என்பது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையில தங்கி இருக்கு. கொதிநிலை என்பது மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையில தங்கி இருக்கு. மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை என்பது துணையிட ஈர்ப்பு விசை. துணையிட ஈர்ப்பு விசையில தங்கி இருக்கு. துணையிட ஈர்ப்பு விசையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு அயன் இருமுனைவு கவர்ச்சி விசை ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு Na+ அக்வஸ்டில் இருக்கிறது. Na+ என்ற அயனுக்கும் நீர் என்ற இருமுனைவுக்கும் இடையில வர கவர்ச்சி விசை. ഇതിന്റെ வலிமையை F1 எடுத்துக்கொள்வோம். அடுத்தது அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி என்று ஒன்று இருக்கு. I3- அந்த கவர்ச்சி விசை தான் இருக்கு. I2 என்ற முனைவற்ற மூலக்கூறுக்கும் I- இடையில உருவாக்கப்படுகின்ற கவர்ச்சி விசை. இதை F2 என்று எடுத்துக்கொள்வோம். இந்த கவர்ச்சி விசை வந்து நீங்கள் கூலோமின் தொடர்பு ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால், 2 ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் பிசிக்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. 2 ஏற்றம் பெற்ற துணிக்கைகள் 6 இடைத்தூரத்தில் இருக்கக்குள்ள அதில் ஏற்படுத்தப்படுகின்ற கவர்ச்சி விசை அல்லது தள்ளு விசை. ஒவ்வாத ஏற்றம் என்றால் கவர்ச்சி விசை. அப்ப F வந்து Q1 Q2க்கு நேர் விகித சமனாக இருக்கு. இதுதான் கரு வலுவள ஓட்டு இலத்திரனை கவருவதற்கான தொடர்பு. 2க்கும் இடையிலான இடைத்தூரத்தின் வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கு. இதுல வந்து Na+ வந்து இருமுனைவு. அப்ப Na+ என்பது ஒரு 96,500 கூலோம் ஏற்றத்துக்குரியது. 96,500 கூலோம் ஏற்றத்துக்குரியதான் Na+. இருமுனைவு என்பது ஒரு மிகச்சிறிய ஏற்றம். நீரில் இருக்கிற இருமுனைவு என்பது மிகச்சிறிய ஏற்றம். டெல்டா மைனஸ் தான். அப்ப இதுக்கு இடையில வார கவர்ச்சி விசை வலிமை F வந்து ஒரு பெருமானம் F1. சரி, இப்ப I-க்கும் I2க்கும் இடையில நீங்க பாக்குறீங்க தூண்டிய இருமுனை. இந்த மைனஸ் இந்த பிணைப்பு இலத்திரம் தள்ளுறாலும் இதுல சிறிதளவு இலத்திரம் பெற்றாக்குறை. அப்ப இதுக்கு இடையில வார கவர்ச்சி விசை F2. இதுல 96,500 கூலோமீட்டர் இருக்கும். ஆனால் இருமுனைவில இருக்கிற மைனஸை விட தூண்டிய இருமுனைவில இருக்கிற பிளஸ் இந்த பெருமானம் வந்து சின்னனாக இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், கவர்ச்சி விசை என்ற வலிமை Q1 Q2க்கு நேர்வீத சமன் சொல்றேன். அப்ப இதுல 2 பேருக்கும் 96,500 கூலம் சமனா இருந்தாலும் நீர்ல இருமுனைவு கவர்ச்சி இருக்கு. அதாவது ஆக்சிஜன் வலிமையாக இலத்திரனை கவர்றதால பெரிய ஒரு மறையேற்றம் இருக்கு. இங்க இருக்கிற நேரேற்றத்தின் அளவோடு ஒப்படைக்கிறது இந்த மறையேற்றத்தின் அளவு பெருசு. அப்ப உங்களுக்கு என்ன Q1 Q2 யார் பிளஸ் மைனஸ் என்ற பெரிய கதை இல்லை. இது பிளஸ் ஆயிருந்து இது மைனஸ் ஆயிருந்தானே, இது பிளஸ் மைனஸ் ஆயிருந்து இது பிளஸ் ஆயிருந்தானே. அப்ப இங்க இருக்கிற இடைக்கவர்ச்சியை விட இங்க இருக்கிற இடைக்கவர்ச்சி வந்து குறைவாக இருக்கு. அப்ப இது அயன் இருமுனைவு கவர்ச்சியோட அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி வலிமை குறைந்தது. சரியா? அடுத்தது இருமுனைவு கவர்ச்சி. இருமுனைவு கவர்ச்சி. இப்ப நீங்க HCl கருதுனீங்கன்னு சொன்னால் இதை பற்றி காய்க்கலாம். HCl இதுல ஒரு டெல்டா பிளஸும் டெல்டா மைனஸும், இதுல ஒரு டெல்டா மைனஸும் டெல்டா பிளஸ், இதுக்கிடையில வாரதான் இந்த இருமுனைவு கவர்ச்சி. அப்ப யோசிச்சு பாருங்க, இது ஒரு சின்ன நேரேற்றம், இது ஒரு சின்ன மறையேற்றம் F3. இதை போய் இந்த முழு ஏற்றத்தோடு ஒப்பிடலாமோ? இல்லை. அப்ப இந்த இருமுனைவு கவர்ச்சி இந்த வலிமை F3 என்று எடுத்துக்கொண்டால் இது இதை விட சிறிதாக இருக்கு. இதை விட சிறிதாக இருக்கு F3. இந்த இருமுனைவு கவர்ச்சியில மின்னதிர்த்தன்மை கூடிய மூலகம் காணப்படுமாக இருந்தால், ஆக்சிஜன், நைட்ரஜன், புளோரின் காணப்படுமாக இருந்தால் இதுல ஒரு பெரிய டெல்டா மைனஸும் பெரிய டெல்டா பிளஸும் தூண்டப்படும். இதுல இடையில வார இந்த கவர்ச்சி விசையை நாங்கள் அதுவும் இருமுனைவு கவர்ச்சி தான். சரி, இருமுனைவு கவர்ச்சி தான். ஆனால் இந்த HCl-க்கும் இடையில இருக்கிற டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் ஒரு ஒப்படைகளை இங்க இருக்கிற டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ் பெருசு, மின்னெதிர்த்தன்மை மிகவும் கூட. அப்ப ஏற்றத்தின் பருமன் அதிகரிக்கும் போது கவர்ச்சி விசை என்ன செய்யும்? கூடும். அப்ப இந்த F3 கவர்ச்சி விசையை விட F4க்கு கொஞ்சம் அசாதாரணமாக அதிகரிக்குது. இப்ப வேல்யூவின் படி சொல்றதா இருந்தால் 10 தொடக்கம் 40 கிலோஜூல் மூல் மைனஸ் 1க்குரிய ஒரு முனைப்பு சக்தி இருக்கு இந்த ஐதரசன் முனைப்புக்கு 10 தொடக்கம். சாதாரண இருமுனைவு கவர்ச்சிக்கு 10 விட குறைவு. இதை நாங்கள் ஸ்பெஷலா ஐடென்டிஃபை பண்றோம் என்னன்னு சொன்னால் ஐதரசன் பிணைப்பு.
ஐதரசன் பிணைப்பின் பிணைப்பு சக்தி கிட்டத்தட்ட 10க்கும் 40க்கும் இடையில இருக்கு. ஆனா பங்கிட்டு வேலை பிணைப்பின் பிணைப்பு சக்தி அது 400-300க்கு போச்சு. இது துணையிட ஈர்ப்பு தான். அயன் இருமுனைவு கவர்ச்சியோட அயன் தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி வலிமை கூட இருமுனைவு கவர்ச்சி வலிமை இது குறைவு, இதை விட இது குறைவு. இதுக்குள்ள கொஞ்சம் வலிமையான சந்தர்ப்பம் தான் இது. அதை போய் இதோடு ஒப்பிடக்கூடாது. இப்ப சில பேர் ஐதரசன் முனைப்பு வலிமைன்னு படிச்சு வச்சிருப்பாங்க. அவனுக்கு சிஹெச் பங்கிட்டு வேலை பிணைப்பை விட ஐதரசன் முனைப்பு வலிமை கூடன்னு சொல்ல உடனே சரியண்டு இருப்பாங்க. இது ஒரு முதலான பிணைப்பு, இது துணையான பிணைப்பு, ஒப்பிடலாம். முதலான பிணைப்போட துணையான பிணைப்பை ஒப்பிடலாம் இல்லை. முதலான பிணைப்புகள் வலிமை கூடிய பங்கிட்டு வேலை பிணைப்பிட்ட வலிமைக்கு ஐதரசன் பிணைப்பிட்ட வலிமை கிட்ட நிற்காது. அது இருமுனைவு கவர்ச்சியில வலிமை கூடிய ஒன்றுதான் இருக்கு. அது இதை விடவும் குறைவு. சரி, அப்ப அடுத்தது அங்க கீழே இருக்க போறது இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி. உதாரணத்துக்கு I2 நீர்ல கரைகிற சேர்ப்பாங்க. I2 முனைவற்றது, நீர் முனைவாக்க முடியாது. அப்ப அதிண்ட வலிமை இன்னும் குறைவாக இருக்கு. இதுக்கு இடையில ஐதரசன் முனைப்பு F5 இருமுனைவு தூண்டிய இருமுனைவு கவர்ச்சி F5. அதுக்கும் குறைஞ்ச ஒரு கவர்ச்சி விசை தான் லண்டன் கவர்ச்சி விசை. முனைவாக்கமற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில நாங்கள் கதைக்கிறது லண்டன் கவர்ச்சி விசை. திணிவு இடைக்கவர்ச்சி, கலைவு இடைக்கவர்ச்சி என்று சொல்லிக்கொள்ளும். இதுண்ட வலிமை மிகவும் குறைவானது. கலைவு இடை ஈர்ப்புகள வலிமை மிகவும் குறைவானது. அப்ப ஏ என்ற கட்டமைப்புல பியூட்டேன் மட்டும் இருக்கு. ஏ என்ற கட்டமைப்புல பியூட்டேன் மட்டும் இருக்கு. பியூட்டேன் கொதிநிலை எதுல தங்கி இருக்கும்னா அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையிலான லண்டன் கவர்ச்சி விசை என்ற வலிமையில் தான் தங்கி இருக்கு. ஆனால் பியில பாத்தீங்கன்னு சொன்னால் OH கூட்டம் இருக்கு. OH கூட்டம் இருந்தால் என்ன இருக்கும்? அடுத்துள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில ஐதரசன் பிணைப்பு இருக்கு. லண்டன் கவர்ச்சி விசையிலும் ஐதரசன் பிணைப்பு வலிமை கூடியது. இப்ப லண்டன் கவர்ச்சி விசை என்ற வலிமை F6 என்றால் அது இதை விட குறைவு. துணிவு அதிகரிக்க ஓவர்கம் பண்ணலாம். பொதுவாக ஒத்த நிபந்தனைகளின் தான் தொடரும். உங்களுக்கு ஏயை விட பிக்கு கொதிநிலை உயர்வாக இருக்கும். அதானே கேட்டிருக்கணும். கொதிநிலை அதிகரிக்கும் வரிசை ஏயை விட பிக்கு கொதிநிலை உயர்வு. காரணம் இங்க லண்டன் கவர்ச்சி விசை இருக்கு. இங்க லண்டன் கவர்ச்சி விசை பிளஸ் ஐதரசன் பிணைப்பு இருக்கு. அடுத்தது சியில CH3 CH2 CH. இங்க ஒட்சிஜன் இருக்கு, ஆனா OH பிணைப்பு இல்லை. அப்ப இங்க இருக்கிற கவர்ச்சி விசை இருமுனைவு கவர்ச்சி. இங்க ஐதரசன் பிணைப்பு. இருமுனைவு கவர்ச்சியோட ஐதரசன் பிணைப்பு வலிமை கூட்டிட்டானே. துணையிட ஈர்ப்பு விசை வலிமை அதிகரிக்கும் போது கொதிநிலை அதிகரிக்கும். ஆகவே சி இந்த கொதிநிலையிலும் பார்க்க பிக்கு கொதிநிலை உயர்வாக இருக்கு. காரணம் சியில இருமுனைவு கவர்ச்சி இருக்கு. இங்க அந்த இருமுனைவு கவர்ச்சி ஐதரசன் முனைப்பாக ஸ்பெஷல் அடைஞ்சிருக்கு, வலிமை அடைஞ்சிருக்கு. இதுண்ட கொதிநிலையிலும் பார்க்க இதுக்கு கொதிநிலை கூடும். அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலம், அதாவது CH3 COOH. இங்க இது நீங்கள் பார்த்திருப்பீங்கள். நீர்க்கரசல்ல இதுண்ட ஐதரசன் பிணைப்பு மிக வலிமையாக இருக்கும். கார்பன் குளோரைட் போன்றதை இன்னும் வலிமை கூடி என்ன செய்ய டைமராகத்தான் காணப்படும். இப்படி சரிதா? அப்ப இங்க ஐதரசன் பிணைப்பின் எண்ணிக்கையும் கூட, ஏன்னா இருமுனை கவர்ச்சி வரும். இதுல ஒரு OH கூட்டம் இதோட ஐதரசன் பிணைப்பை தொட்டிக்கும், இதுக்குள்ளால ஒரு ஐதரசன் பிணைப்பு வரும். கார்பன் குளோரைட்டுகளை நீர்ல இது எளிய தனி மூலக்கூறுகளாக இருந்தாலும் கார்பன் குளோரைட்டுகளை இந்த 2 ஐதரசன் பிணைப்புகளும் என்ன செய்யும் என்று சொன்னால் வலிமையாக இணைக்கப்பட்டு இரட்டை மூலக்கூறுகளாகத்தான் காணப்படும். கார்பன் குளோரைட்ல இது இரட்டை மூலக்கூறுகளாக காணப்படும். ஆகவே எல்லாரையும் விட மிகவும் கொதிநிலை கூடியால் இங்க ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கு. சரிதானே? இதுண்ட கொதிநிலைகளை நீங்கள் ஒப்பிடணும் சொன்னால் துணையிட ஈர்ப்புகளை ஒப்பிடணும். 2020 கிராஃபின் மூலமாக இந்த விஷயம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு.
அடிப்படையில சொல்ற வந்ததெல்லாம் ஒன்றுதான். அவை வந்து கிராஃபை காட்டியிருக்கு, ஏற்ற இறக்கத்தை கிராஃப்ல சொல்லி. சரியாங்க, உங்களுக்கு விளங்குதா சொன்னது? சரியா? சரி, என்ன அப்ப நாங்கள் இதை நிறைவு செய்து கொள்வோம். திங்கட்கிழமை நாங்கள் இந்த மிச்சத்தை பார்ப்போம்.